இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാസിனை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்கல்ல, அப்படின்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இல்ல தலைவா, நீங்க புத்தாண்டு வருதுல்ல, அதுக்கு ஏதாவது உறுதிமொழி எடுத்துட்டு பண்ணாமல் விட்டுருப்பீங்களா? அப்படின்னா என்னது? நான் ஸ்டாலின் நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்து பண்ணாமல் இருந்தது வந்து போன வாட்டி ஒழுங்காக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது. அது கடைசி வரைக்கும் பண்ண போகிறதில்ல. ப்ரோ இப்போ கூட நீட்டாக தானே இருக்கீங்க. அது எனக்கு தானே தெரியும் என்னை பற்றி. அந்த மாதிரி உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். சரி, வேறு ஏதாவது? வேறு ரொம்ப ஓவராக சுற்றக்கூடாது. ஓவராக சுற்றக்கூடாதுன்னா எப்படி ப்ரோ சொல்லுவீங்க? ஊர் சுற்றக்கூடாதா எப்படி? ஊர் சுற்றக்கூடாது தான். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறையா சுற்றுவீங்களா? ஆமாம், பசங்களோட சுற்றுறது தான். ஏன் ப்ரோ, அதுக்கு என்ன காரணம்? ஓவராக சுற்றக்கூடாதுன்றீங்களா, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, 20 நேரம் அதே சுற்றினா மீதி 4 மணி நேரம் தான் நான் வீட்டில் போயிருக்கேன். அதுக்கு திட்டுறாங்களா? திட்டலாம் மாட்டாங்க, சொல்லுவாங்க. இல்லை, நீங்களாம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கீங்க. ஃபிட்டாக இருக்கணும், ஜிம் ரெகுலராக போகணும், அதுதான். சாப்பாட்டை குறைக்கணும், சாப்பிட்றத குறைக்கணும். முக்கியமான பாயிண்டே தானா? அதான். சரி, இது வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு சாப்பிட்றத குறைக்கவே இல்லையா? இல்லை, அடுத்த மறுபடியும் ஜிம் ஜாயின் பண்ணணும் ஜனவரியிலேருந்து. ஓ, இந்த நியூ இயருக்கு மறுபடியும் அதை எடுக்க? அதுதான், அதே ரெசல்யூஷன் தான். வேற ஏதாவது? இல்லை, இதுதான். ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் இது வரைக்கும் அந்த சாப்பாடெலாம் நிறுத்தினதே கிடையாது? நிறுத்தலை, நெக்ஸ்ட் ஜனவரியிலேருந்து நிறுத்திடுவேன். நிறுத்தக்கூடாதா இல்லை நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியல, நிறுத்தி தான் ஆகணும். ட்ரை பண்ணீங்களா? பண்ணினேன், நிறைய பண்ணேன். ஜிம்முக்கெலாம் போனேன், பாதியிலே விட்டுட்டேன். அப்போ அது உங்கள் மிஸ்டேக் இல்லை, இயற்கை அப்படின்றீங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எதுவுமே இல்லையா? எல்லாமே பண்ணிட்டீங்களா? வந்துட்டேன். சரி, இனிமேல் இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? ஜிம்முக்கு போகலான் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஜிம்முக்கு போகலான் இருக்கீங்க? நான் வந்து போன வருஷம் ஒரு பிள்ளையை பார்த்தேன், சரியா? இந்த வருஷம் ரிசர்வேஷன் எடுத்தேன் நான். சரி, நம்ம சிங்கிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் எடுத்தேன். பார்த்தா அது 1 மாதம் கூட ஆகலை. சரி, வேறு பிள்ளையை பார்க்கலாம் ஐடியா வந்துருச்சு. ஓ, ப்ரோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்காரு. ஒரு பிள்ளையை பார்த்துருக்காரு. அந்த பிள்ளை வந்து கொஞ்ச நாளாக கழட்டி விட்டோன்னே அடுத்து இன்னொரு பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சார். அப்படி தானே ப்ரோ? அப்படியும் சொல்லலாம். ஆனால் என்னது, லவ் பண்ணக்கூடாது, சும்மா பார்க்கலாம் சைட்டு, அப்படி போயிருச்சு. லவ் பண்ண மாட்டார், பார்த்துட்டே இருப்பார் ப்ரோ. சைட்டிங் மட்டும், அந்த மாதிரி சைட் அடிக்கக்கூடாதுன்னு எடுத்துருக்கீங்களா ப்ரோ? அப்படிலாம் இல்லை, எல்லாருமே அடிக்கலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும்னு நினைப்பேன். ஆனால் அது வருஷம் அது வந்து காலையில் எந்திரிச்சு பார்த்தாலே மணி 8, 9, 10 ஆயிரும். ஓ, அதான் உங்களுக்கு சீக்கிரமா? இல்லை, 5 o'clock 4 o'clock மொதல் எந்திரிச்சேன். ஆனால் இப்போ முடியல. இந்த அடுத்த வருஷமும் அதான் ரெசல்யூஷன். அடுத்த வருஷம் ரெசல்யூஷன் அதான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் 5 o'clock 4 o'clock எந்திரிச்சிருக்கிறேன். ஆனால் ரெகுலராக ஆல் த 365 days நான் எந்திரிச்சது கிடையாது. 365 டேஸுமே எந்திரிக்கணும்னு ஒரு ரெசல்யூஷனா? 365 days. சரி, அப்படி காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க? எந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கும் ஃபிட்டாக இருக்கணுன்றதா ஆசையா? ஃபிட்டாக இருக்கிறத விட காலையில் எந்திரிச்சாலும் அந்த டே ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சா ரஃபாக இருக்குமா? ரஃபாக இருக்குன்றதை விட கொஞ்சம் டயர்டாக லேசினஸாக இருக்கும். நமக்கு காலையில் எல்லா ஒர்க் வந்து டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. ஒர்க்லாம் டிலே ஆகும். காலைல வேகமாக எழுந்திரிச்சோன்னா அப்பாடா திருப்தியாக இருக்குடா அப்படின்னு இருக்குமா உங்களுக்கு? கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்ல. நான் ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பேன் வருஷம். அது போக மாட்டேன். ஆனால் சும்மா ஒரு 1 வீக் போவேன். பசங்க போவாங்க, நானும் சும்மா போயிட்டு வெளியே வந்துடுவேன், அவ்வளோதான். பசங்க போகிறாங்கன்ற காண்டி போவீங்களா? அப்புறம் வெளியே வந்துடுவேன் நான் 1 வீக். ஏன் ப்ரோ அப்படி? உடம்பு ஒத்துழைக்கல. உடம்பு ஒத்துழைக்கலையா? உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு ஏதாவது காரணம், உள்குத்து ஏதாவது இருக்கா? இல்லை, அது அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நிறையாவே இருக்குது. வருஷம் எடுக்கிறது தான். லாஸ்ட் இப்போ நான் லேப்டாப் நோண்ட மாட்டேன், கம்மியாக நோண்டுவேன். ஃபோன் அவ்வளோ நோண்ட மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ஃபோன் ஒன்று அப்படிலாம் நிறையா எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 10 நாள் கடைபிடிச்சேன், 11 நாள் அப்படி மறந்துட்டேன், அப்படியே விட்டாச்சு. அந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. அப்போல்லாம் எடுத்ததே இல்லை ப்ரோ. நாங்கள் எடுத்ததே கிடையாதா? எடுத்ததே இல்லை ப்ரோ. நீங்கள் ப்ரோ? ரெசல்யூஷன் என்ன ப்ரோ? ரெசல்யூஷனா இங்கே வாங்க ப்ரோ. நீங்கள் அதாவது எப்பயுமே டாபிக் எடுத்துகிட்டு வந்து அந்த டாப்பிக்கை பற்றி நாங்கள் கொஸ்டின் கேட்போம். இந்த தடவை டாப்பிக்கே என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரெசல்யூஷனா ப்ரோ, உறுதிமொழி எடுத்திருப்பீங்கல்ல சின்ன வயசில்? உறுதிமொழியா? ஸ்கூலில் படிச்சிருக்கப்போ ப்ரோ, இந்தியா என்ன தேசம், இந்தியா எல்லாருமே சகோதர சகோதரிகள், இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ், இந்தியா இஸ் மை கண்ட்ரி. அது மாதிரி ஒரு நியூ இயருக்கும் உங்களுக்கு சுயமாக நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கல்ல, அது எடுத்துகிட்டு பண்ணாமல் விட்டுருப்பீங்களா? அப்படின்னா என்னது? அது நிறையா யோசிச்சிருக்கேன் ப்ரோ. ஆனால் அது எதுவும் செஞ்சது கிடையாது. அதான் எதுவும் செஞ்சதே கிடையாதுல்ல, அதை தான் எதுவும் செஞ்சதே கிடையாதுன்னு கேட்குறேன் நான். என்ன அந்த பாஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் பாஸ் ஆகும்ல.
பாஸ் ஆகணும்னு நினச்சிங்களா? அதை தான் நியூ இயர்க்கு ரெசல்யூஷனாகவே எடுத்தீங்களா? அப்படித்தான், வேற என்னது? சரி, இப்போ வந்து 365 days கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை காலைல வேகமாக எந்திரிச்சிருக்கீங்க? மேக்ஸிமம் ஒரு 100 டேஸ் எந்திரிச்சிருப்பேன். அதுலேயும் அம்மானால தான். ஓ, அதுவும் அம்மானால. நீங்களாம் எத்தனை தடவை எந்திரிச்சிருக்கீங்க? நானா அதாவது அம்மானால மீன்ஸ் கோயிலுக்கு அந்த மாதிரி கூட்டு போகிறப்ப எந்திரிச்சிருக்கதான். இல்லைன்னா எந்திரிச்சிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா எந்திரிச்சு. சரி, இப்போ அடுத்த நியூ இயர் உங்களோட ரெசல்யூஷன் அதே தானா? இன்னொரு ரெசல்யூஷன் இருக்குது, யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. நான் சடன்லி ரொம்ப ஷார்ட் டெம்பர் பர்சன். நான் நீங்கள் ஷார்ட் டெம்பரா? சிஸ்டர் வந்து ஷார்ட் டெம்பர், பார்த்துக்கோங்க. டக்கு டக்குன்னு கோவப்படுவேன். அதனால இந்த தடவை கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். கோவப்படக்கூடாது, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹர்ட் பண்ணிடுவேன் ஈஸியாக. நான் ஹர்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுவேன் நிறைய பேரை. எத்தனை பேரை பண்ணியிருக்கீங்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் பண்ணுவேன். நிறைய பேர் தெரியாதவங்களும் பண்ண மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மட்டும் தான் சடனாக திட்டிடுவேன் ஏதாவது. சரி, ஷார்ட் டெம்பருங்கிறீங்க, கோவப்படக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்து இல்லையா நீங்கள்? கோவப்படாமல் இருக்க முடியாதுங்க. ஏன் கோவப்படாமல் இருக்க முடியாது? ரௌத்திரம் பழகு அப்படின்றீங்களா? லைட்டாவது வரும், ஏதாவது சின்ன விஷயம் பிடிக்காது பண்ணாங்கன்னா. ஃபுல்லாக ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்படிலாம் எதுவுமே கிடையாதா? வேற ப்ரோ? வேற என்ன, எப்பயும் போல தான். இன்ஜினியர் படிக்கிறோம். நான் அரியருக்கு கூட நடப்போம். கண்டிப்பாக வாஸ் அவுட் ஆயிரும், இல்லை 3வது விழுந்துரும். ப்ரோ, அதாவது முக்கியமான பாயிண்ட், இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறீங்களா? இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம். போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துடுறோம். அப்படி சொல்லுங்க, படிக்கிறேன். அதான். சரி, இதில் என்ன ரெசல்யூஷன்? அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படின்னு இன்னொன்று என்ன சொல்லலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அரியர் தான் ப்ரோ. அரியர் தானா? அரியர் வச்சா அப்படி கெத்து அப்படின்ற மாதிரியா, இல்லை விழுந்து ஆகும் ப்ரோ? விழுந்துரும் ப்ரோ. யூனிவர்சிட்டி போயிட்டாலே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அப்போ வந்து சாப்பாடை குறைக்கணும்னு நினச்சிருக்கீங்க, குறைக்க முடியல. குறைச்சிருவேன். சரி, இந்த நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? ஜிம்மில் சேரணும், ஒல்லியாகணும். ஓ, வருஷம் அதான் எடுத்துட்டு இருக்கீங்களா? அதேதான். வேற ஏதாவது எடுக்கணும்னு இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட்டு மெயின். சரி, இதுக்கப்புறமா புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களே, அது வந்து எப்போ எடுப்பீங்க? இல்லை, இது போதும். இதுவே இன்னும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எடுத்து காமிப்பேன். நான் நியூ இயர் அப்போ டெய்லி காலையில் மார்னிங் வந்துருச்சணும், சீக்கிரமாக வந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கே நான் 8 மணிக்கு தான் இருந்துருச்சு. நியூ இயர் அன்றைக்கி 8 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி 8 மணி 7 மணி இந்த மாதிரி எழுந்திரிச்சிருந்தேன். அது ஏன் ப்ரோ காலையில் வேமா எந்திரிக்கணும்னு யோசிச்சிங்க? லேட்டாக எழுந்திரிச்சு என்ன ஒரு வேமாச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தான். இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கீங்க? இந்த நியூ இயருக்கு ஏதாச்சும் ஒன்று நினச்சிட்டு அதை கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கலாம். அதை அடுத்த நியூ இயரும் பண்ணாமல் இருக்கலாம். இனிமேல் வரப்போகிற நியூ இயர் எல்லாமே ப்ரோ வந்து ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு பண்ணாமல் இருக்க போகிறாரு. அதுதான் ரெசல்யூஷனே. ஒல்லி ஆயிடுவேன். ஒல்லி ஆகிட்டு காமிப்பீங்க. சரி, ஒல்லி ஆனதுக்கப்புறம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கீங்க? இருங்க, அது முதல் முடிக்கணுங்க. இது முடியட்டும்டா, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். டிவி பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான். படிக்கணும். டிவி பார்க்கக்கூடாதுன்றதுக்கு என்ன ப்ரோ காரணம்? டிவி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷனா? ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதாவது வேறு என்டர்டைன்மெண்ட் இல்லை, வெளியே போகிறது குறைஞ்சிருச்சு. அது கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா பரவாயில்ல, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து டிவியை பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மட்டும் பார்க்கலாம். ஓ, சீரியல் பார்ப்பீங்களா உட்காந்து? படங்கள் எல்லாமே இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி. உங்களுக்கு ஃபேவரட் சீரியல் என்னது? ஃபேவரட் சீரியல்னு பார்த்தா நெஞ்சம் மறப்பதில்லை. எந்த டிவியில் ப்ரோ? விஜய் டிவி. ஓ, நீங்கள் அதான் ரெகுலராக பார்ப்பீங்களா? ரெகுலர் கஸ்டமராக? எஸ். யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சொன்னீங்கல்ல, பொம்பளை பிள்ளைங்கன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எல்லா கேர்ள்ஸுமே எப்பயுமே ஒரு 5 o'clock எந்திரிச்சா அன்னைக்கு டே நல்லா இருக்கும். போகிற வீட்லேயே நல்லா இருக்கலாம். ஜிம்முக்கு போகணும் ப்ரோ. ஜிம்முக்கு போகணும். நல்லா படிக்கணும், ஜிம்முக்கு போகணும். இந்த 2 ரெசல்யூஷன் தான் ப்ரோ. ஜிம்முக்கு பார்த்துக்கணும் ப்ரோ. அம்மா அப்பா பார்த்துக்கணும். ஆமாம் ப்ரோ. இந்த நியூ இயர்க்கு எடுக்க போகிற ரெசல்யூஷன் பார்த்துக்கணும். கண்டிப்பாக அம்மாவை பார்த்துக்கணும், நல்லா வேலைக்கு போகணும். இல்லை, அது நான் நியூ இயர் அப்போ தான் தோணும். கரெக்டாக 12 மணி வரும் தெரியுமா? அப்போ தான் தோணும். கரெக்டாக 12 மணிக்கு டிக்கின்னு சவுண்டு கேட்டோடனே தான் வந்துட்டு ப்ரோக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் என்ன எடுக்கணும்னு தோணும். சரி, நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணாமல் விட்டுருப்பீங்களா ஏதாவது? நான் எதுவுமே நான் பண்ண விரும்பல தலைவர். நான் அண்ணாதிமுக 30 உறுப்பினர் உள்ளாக்குறேன், சொந்த ஊர். இன்னொன்று அவங்க எதுவுமே செய்யலை. எடப்பாடி ஜெயலலிதா கொலகார அதை விடுங்க. சரி, நீங்கள் ஒரு நாட்டோட குடிமகன் தானே, இப்படி குடிச்சிட்டு வர தப்பு இல்லையா? அது வந்து நான் உழைக்கிறேன். நான் மன்னிச்சுங்கய்யா. இன்னொன்று இன்னைக்கு கூட என் மகன் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அது தப்பு, குடிச்ச தப்பு தானே? தப்பு. சரி, தப்பு சொல்லிடுங்க அப்படியே எல்லாத்தையும். யாரும் குடிக்காங்கன்னு? யார் குடிக்காங்க? இன்னொன்னுங்கய்யா, இனிமே யாரும் தொடங்க ஐயா. நான் உண்மையிலே சொல்கிறேன், அது வேணாம்டா. என் மடியெல்லாம் வேணாண்ணே, அண்ணன் சொல்கிறாப்புல கேட்டுக்கோங்க. சத்தியமாக சரி, தப்பு. இருந்தாலும் செம்மா வந்து அது ஏன் மன்னிச்சிங்கய்யா. சரி, நீங்கள் இனிமேல் குடிக்கக்கூடாது. சத்தியமாக குடிக்கல. டிவியில் என் தாய் மீனாட்சியே குடிக்க மாட்டேன்.